ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நிறைய பேர் வந்து இங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் எங்களோட லாங் வீடியோ வந்து லாங் டேஸா போஸ்ட் பண்ணாமையே இருந்தோம். இப்போ இது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வீடியோன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால வந்து சரி அப்படியே வெளியே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போ அவங்க நம்ம சுரேஷ் ப்ரோ அவங்கலாம் அங்கே கொடைக்கானல் போயிருக்காங்க. இந்த டைம் வந்து எங்களால் போக முடியல வெளியே. ஸோ அது வந்து ரொம்ப லாங் டிராவல், அதுவும் இல்லாமல் ரொம்ப மவுண்டெயின்ஸ்லாம் சுற்றி போகணும்னால எனக்கு ஒத்துக்காது பர்சனலாக. அது மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க, அவங்க வந்து நீங்கள் இல்லாமல் போகிறாங்க, என்ன எதுவும் சண்டையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து எங்களை கூப்பிட தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன எங்களால் போக முடியல. வந்து மாசமா இருக்கனால கொஞ்சம் லாங் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போக முடியல. ஸோ ஆல்ரெடி என்னோட பாடி வந்து ரொம்ப சிக்கா இருக்கு. போயிட்டு வந்து அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு எனக்கும் தெம்பு கிடையாது, அவங்களுக்கும் தெம்பு கிடையாது. வீடியோ வந்து கொஞ்சம் சேக்காக தான் செய்யும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா ஸ்டாண்ட் இல்லைங்க, அவ கையில தான் பிடிச்சிருக்கா. அப்புறம் வந்து ரெகுலரா எங்களால வீடியோஸும் போட முடியல, இதுதான் காரணம். ஆனா எல்லாரும் எப்படி சொல்றது, கார் உங்களுக்கு எப்படிதான் காசு வருது, கார் எடுக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. ஆனா எடுக்கிறதுக்கு படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் நீங்க யூடியூப்ல சம்பாதிக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சோ ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வந்து நாங்க வந்து எடுத்ததும் செகண்ட் கார் தான். அது வந்து லோன் அமௌண்ட் தான் போட்டிருக்கு. எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பேன், அவ்வளவுதான். மிச்ச அமௌண்ட் ஃபுல்லா எனக்கு லோன் தான். இப்ப நான் லோன் தான் எப்படி கெட்ட போறேன்னு தெரியல. ஆனா அதையும் புரிஞ்சுக்காம சில பேரு காசு உங்களுக்கு அப்படிதான் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ் போட்டாதான் வந்து பேட் கமெண்ட்ஸ் வரும்னு நினைச்சோம். அது வந்து ரொம்ப திட்டாம, அது வந்து எனக்கும் சரி பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆச்சு. சரி எதுக்கு நம்ம வந்து அவ்வளோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும், நம்ம பாடி எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப கேரிங்கா வீடியோ போடுறோம். அதுக்கும் மோஸ்ட் வந்து பேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கீங்க எனக்கு எத்தனை மந்த் வந்து கேட்கீங்க. இப்பதான் எனக்கு 7th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 4 days ஆகுது ஸ்டார்ட் ஆகி. அப்புறம் வந்து கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆக போகுதுங்க. ஜனவரியில கல்யாணம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து ஜூலை நடக்கு. அப்ப பாத்துக்கோங்க. நீங்க அதை புரிஞ்சுக்காம கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள 7 மாசம் சொல்றீங்க. என்ன முன்னாடி நடந்துச்சா அப்படின்னு கேட்கீங்க. என்னத்த சொல்ல உங்ககிட்ட இதெல்லாம் நாங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்க? ஆனா சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இதான் காரணம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்காங்க. சில பேரால புரிஞ்சுக்க முடியல. ரோடு ரொம்ப இருட்டா இருக்கு. இப்ப நாங்க காட்டுறேன் பாருங்க, ரோட்டை பாருங்க, யாருமே இல்ல ரோட்ல. இங்க பாத்தீங்கன்னா ரோட பாத்தீங்கன்னா ரோட்ல யாருமே கிடையாது. இப்ப வந்து நான் ரோட்ல வந்து இப்ப நான் லைட் ஆஃப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. ஏன்னா தனி ஒத்தையடி பாதை, திடீர்னு யாராட்டும் வழிப்பறிப்பு வந்துட்டாங்க கூட ஒண்ணும் தெரியாது. பாருங்க ரோட பாருங்க. இது வந்து என்ன ரோடு அப்படின்னா, நாங்க எப்பவும் வந்து வீடியோ எடுக்க வர்ற ரோடு தான் இது. நீங்க வந்து லாங் வீடியோஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. நாங்க பட்டர்ஃப்ளை கப்பிள்ஸ், மாரிமாலும் எல்லாமே இந்த வேயை தான் யூஸ் பண்ணிருப்போம் நம்ம மோஸ்ட். ஸோ அதனால இங்க பாருங்க நிலாலாம் தெரியுது. அவ்வளவா ஃப்ரேம்ல வந்து கிளாரிட்டியே இருக்காது, ஆனா வியூ வந்து சூப்பரா இருக்குங்க. கேமரா இங்க பாருங்க, டிரைவரை பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இருட்டா இருக்குன்னு. தயவு செஞ்சு நீங்க கப்புள்ஸா தனியா வந்து இங்க வந்து டிராவல் பண்ணிடாதீங்க. எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. பயந்து போய் தான் வண்டி விட்டுருக்கேன். அவன் வந்து என்கிட்ட கேட்டான், இந்த வேயை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா? நான் சொன்னேன் என்ன ஒத்தையடி பாதை பாத்தீங்களா, வந்து சப்போஸ் யாரோ நின்று வழிப்பறி பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இப்படி டிராவல் பண்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நாங்க வந்து வீடியோ எடுக்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு. அதனால வந்து இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பாருங்க ஒரு ஆளுக்கு வந்திருக்காரு. எனக்கு கூட பயம் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் அவங்க புத்தி சுவாதனம் இல்லாதவங்க உட்காந்துருக்காங்க உள்ள. இப்ப அவங்க அப்படிதானே, அந்த இருட்ட கூட பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கு என்ன இது பண்ணுன்னே உணர முடியாது இல்ல மச்சான். எனக்கு கொஞ்சம் கடவுள் ஜெனிஸ் வந்து ரொம்ப பயந்தாங்க. கடவுள் ஆண்டவனே கரெக்டா போய் சேர்த்து ஆண்டவனே. இவன் இதுக்கப்புறம் வீடு வந்துரும்ல? இதுக்கப்புறம் இல்ல, இன்னும் போக வேண்டி இருக்குங்க. இந்த டர்னிங் அப்புறம் வந்து நீங்க தூத்துக்குடியில இருந்தீங்க அப்படின்னா எப்படின்னா, நம்ம இந்த முள்ளக்காடு அந்த அந்த என்னது ஒரு காலேஜ் வரும்ல, சாண்டி காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ், பாலிடெக்னிக், ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கும். அந்த ரோட்டுக்கு உள்ள கூடி வந்து நம்ம புதுக்கோட்டை போவோம் தெரியுமா, அந்த ரோட்டுக்கு வந்து நைட் டைம் வந்து டிராவல் பண்ணி பாருங்க. டிராவல் பண்ணி உங்களோட இதை வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த ஆதிராஸ் கெஃபே இருக்கும்ல, அதுக்கு அடுத்த ஒட்டுன ரோடு. சோ கொஞ்சம் அந்த தெரு கூட வந்துருக்குங்க. எல்லாமே வீடுதான்ப்பா.
இப்போ வந்து நாங்க இப்போ நேரா முள்ளக்காடுல வந்து அந்த டீ ஷாப்ல அதான் நாங்க சொன்னோம்னா ஆதிராஸ் கெஃபே, அங்க போய் அந்த டீ ஸ்டால்ல வந்து நாங்க டீ குடிக்க போறோம். டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போறதாங்க. நீங்க வந்து எப்படி எங்க வீடியோ பார்க்க மாட்டீங்க, ஃபுல்லா தெரிஞ்ச கதை தான். அப்பலாம் இல்ல, இப்ப முந்தி மாதிரி எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, எங்களை நிறைய பேர் லைக் பண்றாங்க வெளியே நாங்க தெரியும், அது கரெக்ட் தான். ஆனா வந்து முந்தி மாதிரி எங்களுக்கு அந்த வியூஸ் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஒருவேளை பிடிக்காம போயிருக்கலாம் அப்படின்னு இல்ல, மேபி நாங்க வந்து டைம் வந்து கரெக்டா போட முடியல. ஏன்னா எங்களால வீடியோஸ் வந்து ரெகுலரா எப்பவும் போல அப் டு டேட்டா வைக்க வீட்ல இருந்து நாங்க வேற வீட்டுக்கு வந்தோடனே எங்களால வந்து ரெகுலரா சோ இந்த கார் எடுக்கணும். சோ அதுக்கு ஃபினான்ஷியல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. கண்டிப்பா எங்களுக்கு வந்து ரொம்ப தேவை, ரொம்ப வெளியே வீடியோ எடுக்க போறதா இருக்கட்டும், வந்து இதுனா கொஞ்சம் சேஃப் டிரைவா இருக்கணும்னு சொல்லிட்டு மத்தபடி ஆடம்பர தேவைகளுக்காக நாங்க எடுக்கவே இல்லை. அதுவும் நாங்க செகண்ட் ஹேண்ட்ல தான் ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். இன்னுமே நாங்க வந்து சொந்த வீடு எங்களுக்கு கிடையாது, ஃபுல்லா கடன் வாடகை வீடு தான். வாடகை வீட்டுக்கே மாசம் 8 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும், காரை ஃபுல்லா நாங்க கடன் தான். ஆனா நீங்க எல்லாரும் வந்து நாங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வந்து நல்லதுதான். ஏன்னா அடுத்தவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருங்கிறப்போ அது எங்களுக்கு நல்லதுதான். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த கடன் எல்லாமே எல்லாரும் மாதிரி நாங்களும் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது இந்த நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன், ஆனா அது வந்து ரொம்ப உண்மை. எப்படின்னா செட்டில் ஆன பையனை தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. நல்லதுதானே, செட்டில் ஆனா கஷ்டம் இல்ல. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒண்ணு இப்போ இந்த கார் எடுத்திருக்கோம்னா அது எவ்வளவு என்னோட உழைப்பு அதுல இருக்குல்ல. இப்ப செட்டில் ஆயிட்டா அவன் கார் வச்சிருப்பான், என்ன இருந்தாலும் அது அவனோட கார் தானே. சரிங்க, இப்ப நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டீ ஷாப் போறோம், போய் டீ குடிச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்து vlog கண்டினியூ பண்றோம். என்ன 2 காஃபி டீ உனக்கு? காஃபியா? 2 காஃபி. ஆஷா 2 காஃபி. என்ன எடுத்தாச்சு, என்ன பேச வேற பேச எடுனா திங்கிறது ஒண்ணு, திங்கிறது மட்டும் எடுத்து போடணுமா? வாய் பாத்தீங்களா? இப்படி நீ திங்கிறது மட்டும் நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கணுமா? நான் இப்ப திங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா சோத்து முட்டை எப்படி தின்னுருக்கு பார்த்தீங்களா? இது பாருங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ வந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு நாங்கள் வந்து நைட் டிரைவும் பண்ணியாச்சு. அதாவது ஆசைப்பட்டது வந்து நடந்துட்டு, நான் வந்து ரொம்ப நாள் கூட்டே இருந்தேன், நான் வரவே இல்லை. இன்னைக்கு தான் சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் அதுவும் போய் சொல்லிட்டு வந்துருக்கோம், கோயில் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துருக்கோம். இப்போ நாளைக்கு வீட்டுக்கு போகணுன்னு இந்த வீடியோ போட்டுருவோம். எப்படி நாளைக்கு போட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்து திட்டுவாங்க, இல்லையே போய் சொல்லிட்டு போயிருக்கேன்னா வெளியே அப்படின்னு. அப்புறம் ஸ்நாக்ஸ் வேறு வாங்கியிருக்கு. இது வந்து அவளுக்கு இல்லை, என் ப்ரோக்கு. அவன் வந்து இந்த பாப்கார்ன் வந்து நல்ல விருப்பமாக சொல்கிறனால பாப்கார்ன் வாங்கிட்டு போயிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கமெண்டில் வந்து பண்ணுங்கள், என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வீடியோ வந்து பண்ணுறோம். இனிமேல் வந்து அப்படி தான் வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வந்து எல்லோரும் மறக்காமல் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோவில் வந்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து உங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீடியோ பண்ணிகிட்ருப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.